Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் ப்ளவுஸ் டிசைன்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் தான். ஃபஸ்ட்டு இந்த சாரீ பாருங்கள். இந்த சாரீ கிட்டத்தட்ட 22 வருஷ சாரீ, நம்புவீங்களா? நான் காலேஜ் படிக்கிறப்ப எடுத்த சாரீ இந்த சாரீ. அதுவும் இது எனக்காக எடுத்ததில்லை, எங்கள் அம்மாவுக்காக எடுத்த சாரீ. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க தைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த புடவை வந்து நல்லா வெயிட். இந்த புடவை பட்டு புடவை மாடலாக இருக்கும். இந்த புடவை நல்லா வெயிட்டும் கூட. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, என்னால் கட்ட முடியல, நீயே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அப்போவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் இதுக்கு போட்டிருந்தேன். இதில் முந்திலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ வேலை இருக்கும். இதில் பாருங்க, இதெல்லாம் அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த அபூர்வா பட்டுன்னு சொல்கிறேன் அந்த சாரீஸ். இது எல்லாமே அவ்வளோ வெயிட்டு சாரீ கட்டினாலும் அப்படியே நிற்கும். சாரீ அவ்வளோ வெயிட்டு. பட் சாரியில் அந்த டிசைனும் இருக்காது, முந்தியில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். அது 22 வருஷம் சாரீ. இது அவ்வளோ ஞாபகமாக நான் வச்சுருக்கிறேன் இந்த சாரியை. ஸோ இந்த சாரீக்கு நான் டிசைனர் ப்ளவுஸ் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு நான் என்ன பண்ணேன் பாருங்கள் அப்படின்னாக்கா, இந்த டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். பேட்ச் ஒர்க் டிசைன் நான் பண்ணியிருக்கிறேன். கோல்டு கலர் சில்க் காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த பேட்ச் ஒர்க் டிசைன் எனக்கு தோணுச்சு. இது வந்து என்னோடய செகண்ட் ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் நான் டிசைனர் ப்ளவுஸ் பண்ணதில். பாருங்கள், ஃபஸ்ட்டு யூனெக் வச்சுட்டேன், அதில் ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துட்டு அது உள்ள வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது மேலே லேஸ் கொடுத்து முடிச்சிருக்கிறேன். ப்ளஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 பேட்ச் கொடுத்து, இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் பேட்ச் தான். இது அப்படியே வாங்கி வச்சது கிடையாது. இந்த கிளாத்தில் வந்து ஹேண்ட்மேட் பேட்ச் பண்ணி அதை வச்சு திரும்ப வந்து அதுக்குள்ளே அதை பண்ணியிருப்பேன். அங்கங்கே ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பேன். கைக்கும் அதே தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதே டிசைன் நிறைய ட்ரெண்டிங்கில் நிறைய மாடலில் வந்துச்சு. பட் இது நான் அப்போ பண்ணதுனால எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். இது பாருங்கள், கைக்கு பைப்பிங் கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெட்டி எடுத்து அதில் ஒரே ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுத்துட்டு இந்த பேட்ச் இதுலேயும் வச்சுருப்பேன். இதில் வந்து நான் இப்போ டை நாட் கொடுக்கல பாருங்கள். ஏன்னா அப்போ நான் டை நாட் வச்சு போட மாட்டேன். அதனால் இந்த ப்ளவுஸில் அப்போ நான் டை நாட் வைக்கவே இல்லை. ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு, இந்த டிசைன் எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.